ஸ்ரீ பவிஷ்ய புராணம் 5ஆம் பகுதி. ஷியாமளாவின் கதை. மிதிலை நகரில் ஊர்மிளை என்றொரு பெண்மணி இருந்தாள். அவளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். வருமானம் போதாமையால் அவள் அவந்தி நகருக்கு சென்று ஓர் அந்தணர் இல்லத்தில் பணியில் சேர்ந்தாள். ஒரு நாள் குழந்தைகளின் பசியை தீர்க்க அவர்கள் இல்லத்தில் இருந்து கொஞ்சம் கோதுமையை திருடினாள். ஊர்மிளை தன் பெண் ஷியாமளாவை யமனுக்கு திருமணம் செய்து வைத்தாள். பின்னர் அவள் இறந்து விட்டாள். யமன் ஷியாமளாவிடம் தன் இல்லத்தில் அவள் எங்கு வேண்டுமானால் சுதந்திரமாக சுற்றி வரலாம், ஆனால் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் 7 அறைகளை திறக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்றான். அவ்வாறே நடந்து வந்த ஷியாமளா ஒரு நாள் அவ்வறைகளில் என்ன இருக்கிறது என்று ஆவல் மேலிட அவற்றை ஒவ்வொன்றாக திறந்து பார்க்க ஆரம்பித்தாள். முதல் அறையில் அகஸ்தியான கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் யம கிங்கரர்கள் அவள் தாயாரை தள்ளுவதைக் கண்டாள். துயரமுற்ற அவள் அந்த அறையை பூட்டிவிட்டு 2வது அறையை திறந்து பார்க்க அதில் அவளுடைய தாயாரை உரலில் போட்டு வாட்டுவதை கண்டாள். அதிகம் துயருற்ற அவள் அந்த அறையையும் மூடிவிட்டு 3வதை திறக்க அதில் அவளுடைய தாயாரின் நெற்றியின் ஆணிகள் அடிக்கப்படுவதை கண்டு அதிர்ச்சியுற்றாள். 4வது அறையில் அவள் தாயார் கோபம் கொண்ட நாய்களால் கடித்து கீறி கிடப்பதை கண்டாள். மற்ற 3 அறைகளில் அவளுக்கு நேரும் கொடுமைகளை கண்டு மிகவும் வருந்தி செய்வதறியாமல் தவித்தாள். இது குறித்து யமனிடம் அவள் கூற, அவன் அவளது தாயார் செய்த குற்றத்திற்காக தண்டனைகளை அனுபவிக்கிறாள் என்று கூற அவரை காப்பாற்றும் உபாயம் கூறுமாறு வேண்டினாள். அதற்கு யமன், ஷியாமளா முற்பிறவியில் 8 முறை புதாஷ்டமி விரதம் அனுஷ்டித்து சேர்த்து வைத்துள்ள புண்ணியத்தை தானம் செய்தால் அவருடைய தாயார் நரகத்திலிருந்து விடுபடுவாள் என்று கூறினார். அவ்வாறே அவள் செய்ய அவளுடைய தாயார் நரகம் நீங்கி மோட்சமடைந்தாள். புதன் கிழமை அன்று வரும் அஷ்டமியில் செய்யப்படும் விரதம் புதாஷ்டமி விரதம் எனப்படும். 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.